நேத்தா புரியணுமா இப்போ? இல்லைடா கேட்டேன். ஏன்டா அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் போகலாம். ம் அப்பா அவட்ட நெக்ஸ்ட் மீட்டிங் எங்கேன்னு கேளு. சரிடா. Hey guys, hi, hi, hi da, hi, hi. What's up? How was the day? How was the meeting today? The meeting was good, sir. Okay, when shall we have next meeting? Next week is perfect for us, sir. Okay guys, we'll meet soon. Bye. அனில் டே அனில் எந்திரா, சார் வந்துடுவாரா? என்னடா நடக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இவன் தாங்க அனில்குமார். இவன் லெஸ் ஆக்டிவ், மோர் டிப்ரெஸ். இவன் யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டான். ஆனாலும் இவனை சேர்த்துக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முதல் ஆள் தான் குழந்தை சாமி. இவனை குழந்தைன்னு சொல்லுவாங்க. பேர் மட்டும் இல்லைங்க, தலைவன் குணத்திலையும் குழந்தை தான். எப்படின்னா கதை முழுக்க ஒரே எக்ஸ்பிரஷனோடு இருப்பான். நீங்கள் சாருன்னு தானே நினச்சிங்க. சாரு கிளாஸில் எந்த விஷயம் சொன்னாலும் முதல் ஆளாக பண்ணுவான். இப்போ நம்ம செல்வராம். இவனை பற்றி சொல்லணுன்னா இவன் கைலாசத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு. வேலையை தொடங்குவான் ஆனால் முடிக்க மாட்டான். 4 பேருன்ட்டு 3 பேர் தான் இருக்கீங்க. இருங்க, இனிமேல் தான் வருவான். டேய் 2 பேரும் முன்னாடி வாங்கடா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் நல்லா பேசுவீங்க? கம்மிங் ஃப்ரைடே நமக்கு பார்த்திங்கன்னா செமினார் அவர் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் செமினார் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சோ அவங்களாம் வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் நேம் கொடுத்துருங்க. Okay sir. சரி, ஓகேப்பா, நம்ம சப்ஜெக்டில் போகலாமா? நவ் வி see about டப்பிள்ஸ். டப்பிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? டப்பிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Tuples are used to store multiple items in a single variable. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நைட்டு சாம்பார் சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? சாம்பார் சார் தான். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டாண்ட் அப். நீங்கள் தான்டா, எந்திரிங்க. கைலாசம், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை டப்பிள்ஸ்? கப்பல்ஸா சார்? சார் கப்பல்ஸ்னு சொல்கிறானுங்க. 9 o'clock கிளாஸுக்கு 9:30க்கு வரான் பாருங்க. இவன் தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் என் கிளாஸில் இருக்க வேணாம். கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். சரி வாங்கடா போகலாம். பாரு காலேஜுக்கு ஒரு டைம் ஆடா இது. இப்போ எதுக்கு வந்த? யாருப்பா நீ? இந்த கிளாஸ் தான் சார். இந்த கிளாஸா? வாட்ஸ் யுவர் நேம்? பிரேம் வெங்கி சார். பேர் இல்லையா? பிரேம் வெங்கி சார். பிரேம் இங்குன்னா இந்த கிளாஸ் வர டைமா? சாரி சார், கொஞ்சம் லேட் நீ ஆயிடுச்சு. அவங்க இல்லை. சார் சொல்கிற மாதிரி நமக்கு ஃப்ரைடே செமினார் இருக்குது. ஸோ ஆளுக்கு 2 பாயிண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகேவா? ஓகேடா, ஓகே. இல்லைடா, ஸ்டேஜ்லாம் எனக்கு சரியாக பேச வராது. இதான் வாங்கலாம். காசு எடுறா.
டேய் எனக்குடா. அனில் எங்கடா போனான்? அவன் வந்தா என்ன வரனா என்ன, பாப்கார்ன் கொடுலாம் சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட். ஆமால அனில் எங்க? நம்மள அதிக பேர் அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து தான் கற்றுப்போம். ஆனால் சில பேர் அவங்கள மாதிரிலாம் நம்மளால் வர முடியாது, அவங்கள மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, நம்மகிட்ட எதுவுமே இல்லையேன்னு அவங்களே குறைவாக நினச்சி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம அனிலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். அப்புறம் டேய் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வரப்போகுது. அசைன்மெண்ட்டு நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் சரியா? அதுக்கு தீம் என்னென்னா விடை. சரியா? சரி, கதையெல்லாம் எப்போ ரெடி பண்ணுறீங்க? நானும் கைலாசம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் கூட கம்ப்ளீட் ஸ்டோரி ரெடி ஆயிரும். ஸ்டோரி ரெடி ஆனதும் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். டேய் அனிலுக்கு எப்படா தெரியும்? அனில்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். அவங்க டைலாக் ஈவினிங் சென்ட் பண்ணிவிடுவேன். சரி மறக்காமல் சொல்லிடுங்க. சரி ஓகே. டேய் என்னடா கதை எடுத்திருக்கீங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு? இப்போ வேற விடைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவா? சரி விடைனா என்ன? விடைனா என்ன? ஆன்சர், சொல்யூஷன், கிளம்புறது, இதெல்லாம் தான் விடை. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? சொல்கிறேன். எப்போவுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறான்ல நம்ம அனில், அவன் பார்த்து தான் எடுக்க போகிறேன். என்ன அவனை வச்சு எடுக்க போகிற? இல்லை, நம்ம குழந்தைய அனிலை மாற்ற எடுக்க போகிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என் மேலே எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. வேணாம், நான் போய் பேசினா எல்லாம் சிரிப்பானுங்க. என்னால் எதுவும் பேசவும் முடியாது, பண்ணவும் முடியாது. ஹலோ சொல்கிறா? அனில், நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஷூட் இருக்குடா. உன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்குது. நீ பண்ண மாட்ட, வராதுன்னு சொல்லுவ. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிப்பாரு. மறக்காமல் படிச்சுடு. சரி ஓகேடா. ரெடியா? சூப்பரா. நெக்ஸ்ட் ஷாட். டேய் அனில், உன்னோட ஷாட் தான்டா, சீக்கிரம் வா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா குழந்தை. ரெடியா? ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்க? நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லைஃபு. இதில் அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும், நம்ம ஏன்னா நம்ம ஆசைப்படணும். சக்ஸஸோ ஃபெயிலியரோ எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும்டா. இந்த டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் யாருமே நம்ம ஃபேமிலி கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். வீட்டில் இருக்க கொஞ்ச நேரமோ இந்த மொபைல் ஃபோன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்கு இப்போல்லாம் நம்மளோட தேவை தான்டா பெருசாக தெரியுது. நம்ம கூட இருக்கவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா என்னன்னு கூட நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். குழந்தை, மிருகம் கூட தன்னோட கூட்டத்தோடு அது ஒத்துமையாக இருக்கும்டா. ஆனால் நம்ம மனுஷங்க தான் ஈகோ, கோபம், பொறாமை, அளவுக்கு மீறின ஆசைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஆன்சர் நம்மக்கிட்ட இல்லைடா. ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான்டா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள அவாய்ட் பண்ணி நம்ம அவார்டாக வாங்க போகிறோம். எந்தவித ஈகோ, கோபம், பொறாமை இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபேமிலியோடு நம்ம ஒன்றா வாழணும்டா. நமக்கு இன்றைக்கி இருக்க லைஃபு இன்னும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதா. நம்ம இருக்க வேண்டிய லைஃப்பை வச்சுட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடணும். சூப்பர்ரா, ஃபஸ்ட் டேக்லேயே நல்லா பண்ணிட்டு. இப்பட்றா? தேங்க்ஸ் மச்சி. டே அனில், இதே கான்ஃபிடன்ஸ் மெயின்டைன் பண்ணு, பெரிய ஸ்டேஜுக்கு வருவேன் நீ. கண்டிப்பாடா. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஷாட்.
பதட்டம், பயம். இந்த பதட்டமும் பயமும் ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம செய்கிற வேலையை நல்ல விதத்தில் செஞ்சு முடிக்க புஷ் பண்ணுது. அது எப்போ நமக்கு ஆபத்தாக மாறுதுன்னா, இந்த பயமும் பதட்டமும் அதிகமாகி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தோணும்போது தான். ஒரு 10 பேர்த்துக்கு முன்னாடி பேச பயமாக தான் இருக்கும். ஒரு வேளை நம்ம அதை துணிஞ்சு பண்ணிட்டோம்னா அது பாசிட்டிவாக வருமா இல்லை நெகட்டிவாக வருமானு ஒரு வித பதட்டம் இருக்கும். அதுக்குன்னு நம்ம பேச ஸ்டெப் எடுக்காமே இருந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை நம்ம பண்ணாமலே போயிடுவோம். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுக்கு முன்னாடியும் ஒரு பயம் இருக்கும். சில நேரம் அந்த பயம் நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணிடும். நம்ம அணிலும் பயத்தினாலே மற்றவங்க முன்னாடி பேசாமலே இருந்துட்டான். இப்போது அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டான். அந்த பயத்திலிருந்தும் வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரைடே செமினாருக்கு சொல்லியிருந்தேன். யார் ரெடியாக இருக்கீங்க? வெரி குட், கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினான கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். தேங்க்யூ. நல்லா பண்ணப்பா. தேங்க்யூ சார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் அதை நம்ம எடுத்துக்கிட்ட விதத்தையும் நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாருக்கும் லைஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். அதில் ஒருத்தருமே டிஃப்ரெண்ட் தான். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சாலும் பண்ண முடியும். நமக்கான ஆன்சர் நம்ம தான்.